ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஜெரி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபீஷியல்ஸ். இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி. ஸோ கோயிலுக்கு போகலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் பார்த்திங்கனாக்கா வீட்டில் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கோயிலுக்கு வந்தேன். எப்பயுமே பார்த்திங்கனாக்கா இதுக்கு முன்னாடிலாம் காலையில் போவேன் இந்த கோவிலுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படி பார்த்திங்கன்னா, வளர்பிறை சஷ்டியில் தினை மாவில் விளக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எதனா ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தினை மாவை வாங்கி உங்களுக்கு விளக்கு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சீக்கிரமாகவே சரி பண்ணி கொடுப்பாரு அந்த முருகர். அதே மாதிரி அவருக்கு பார்த்திங்கன்னா செவ்வரளி பார்த்திங்கனாக்கா ரொம்பவே விசேஷம் இருக்குது. இந்த சஷ்டியில் பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழம், கற்கண்டு இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்ம கேட்குற வரன் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதுவும் இந்த பாலமுருகன் கோயில் பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா குமரநகர். ரொம்பவே விசேஷமான ஒரு கோவில் இது. தொடர்ந்து ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா நம்ம வளர்பிறை சஷ்டியில் ஒரு சிவப்பு துணி கட்டி அதை நம்ம வேண்டுறது இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு அருள் ரொம்ப கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி சஷ்டி வரப்பொழுது எடுத்திருக்கேன். நான் அங்கே போனோம், அந்த பில்லு கொடுப்பாங்க. அந்த பில்லை வாங்கிக்கிட்டு நம்ம நேராக அங்கே போகிற லைனில் நின்றுட்டு போகிறோம் அப்படின்னாக்கா அவங்க ஒரு சிவப்பு துணி தருவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலை வேண்டிக்கிட்டு அந்த சிவப்பு துணியை பார்த்திங்கன்னா உள்ள சாமி கிட்ட, அந்த பாலமுருகன் கிட்ட வச்சு பூஜை பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேண்டிட்டு கட்டிட்டு வந்துடணும். கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அது எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். புதுசாக பார்த்திங்கன்னா இந்த சிவன்லாம் வச்சுருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் போனேன் இந்த கோவிலுக்கு. நிறைய சாமிங்கள்லாம் வச்சுருக்காங்க அங்கே. ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா லைனில் நின்றுட்டுருக்கேன். ரொம்ப கூட்டம் இன்றைக்கி சஷ்டின்றதுனால. காலையிலேருந்து அங்கே போகிறப்போ அவங்க சொன்னார் ஒருத்தர், இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த சிவப்பு துணி வேண்டுதல். ஒவ்வொருத்தரும் வேண்டிட்டு அந்த இடத்துல டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டோக்கன் தெரிகிற மாதிரி நம்ம கட்டிட்டு வந்துடணும். இது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லைனில் நின்று அதை வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, வச்சுட்டு அதை இந்த மாதிரி கம்பியில் நம்ம கட்டிட்டு வந்துடணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக கீழே இருக்கும், சாமிக்கிட்டே இருக்கும் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை எடுத்து சாமிக்கு மேலே 1 மாதம் ஃபுல்லாகவே அடுத்த சஷ்டி வர வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். சாமிக்கு மேலே கட்டி வச்சுருப்பாங்க ஃபுல்லாகவே. அந்த டோக்கனை காமிச்சா பார்த்திங்கன்னா புது வருஷத்தோட கேலண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே அதை போய் கொடுத்து ஒரு கேலண்டரை வாங்கிறதுக்கு லைன் நின்று முருகர் பார்த்திங்கன்னா ஒரு கோலத்தில் இருக்கிற முருகரை இது பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே அடுத்த சஷ்டி பார்த்திங்கன்னா 24/1/2026 சனிக்கிழமை அதுவும் வருது உங்களுக்கு. ஸோ லைன் நிற்கிறோம், போது லைன் போயிட்டே இருக்குது. நானும் பாப்பாலாம் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் என்னென்னா நின்று பயங்கரமாக கால் தான் வலி வந்துச்சு. அந்த கேலண்டர் வாங்குகிற இடத்துல சொன்னாங்க, இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கனாக்கா 3500 கேலண்டருக்கு மேலே இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போது அந்த கோவில் நீங்களே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில் அப்படி சொல்லிட்டு. நியர்பை இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். முருகரோட அருள் கண்டிப்பாக நம்ம வேண்டுறது உண்மையாகவே நடத்தி கொடுப்பாரு. நானுமே லைன் நின்று பார்த்திங்கன்னா எனக்கான துணியை வாங்கிட்டேன். வேணும்னு நினைக்கிறவங்க அடுத்த சஷ்டி அன்னைக்கு கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி வேண்டிக்கிட்டு நல்லா கட்டுங்க. 6 மாதம் அடுத்த சஷ்டிக்கு போகிறப்ப என்ன பண்ணணும்னா நம்ம மறுபடியும் ஒரு டோக்கனை வாங்கிட்டு வேறு துணியை வாங்கிட்டு அந்த புது துணியை சாமிக்கிட்ட வச்சு எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு இப்போ நம்ம இந்த மாதம் கட்டியிருக்க துணியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வர துணியை என்ன பண்ணணுன்றது எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அது என்னென்னா நம்ம ப்ளவுஸ் பீட்டாக ப்ளவுஸாக தைச்சி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ள பீரோவில் ஏதாவது ஒரு துணிக்கு கீழே வச்சு இது பண்ணிக்கலாம். இல்லை ரேக்குக்கு இருக்குன்னா போட்டுக்கலாம். அந்த மாதிரி எதனா ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக முருகரை பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தார். பார்த்து முடிச்சுட்டு சாமிக்கிட்ட வச்சு அந்த துணியுமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. பக்தி மயமாக இப்படி பட்டையங்கிட்டையுமா அடிச்சுக்கிட்டு முருகரை பார்த்ததில் ஒரு சந்தோஷம். எனக்கு இருந்த மனசில் இருந்த குறைய எல்லாத்தையுமே முருகர்கிட்ட கொட்டிட்டேன் நான். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்ல முடியாத ஒரு 2-3 கஷ்டங்கள் அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே குமுந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி நான் அவரை பார்த்ததில் கொஞ்சம் சந்தோஷம். அதுவும் இல்லாமல் அந்த கோவிலில் ஐயப்பனை பார்த்ததில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்து முடிச்சுட்டு பிரசாதத்துக்கு நானும் பாப்பாலாம் லைனில் நின்றுட்டு இருந்தோம். என்ன பிரசாதம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி எங்களுக்கு என்ன கொடுத்தாங்கனாக்கா பிரிஞ்சி சாதமும் அது சுண்டல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேக வச்சு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு ஒரு வழியாக சாப்பிட வந்தாச்சு. அடுத்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை அப்படின்றதுனால சாய்பாபா கோயில் பக்கத்துலேயே இருக்குது குமரநகரில், அங்கே போயிருந்தோம். துவாரகமாயி
இந்த கோவிலுமே கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. மத்த சாய்பாபா கோயில்ல எப்படின்னு தெரியாது. பட் இங்க குமரன் நகர்ல இருக்க சாய்பாபா கோயில்ல நம்பளே வந்து அவருக்கு பூ போடலாம். நம்பளே அவர வந்து தொட்டுலாம் கும்பிடலாம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, துணி மாத்துறது எல்லாமே நம்மள மாரி சாதாரண மனுஷங்களா தான் இருப்பாங்க. இன்னைக்கு அவரோட வியாழக்கிழமை அவரோட இடத்துல வந்து வசனம் எழுதுவாங்க. அது வந்து இன்னைக்கு ரொம்பவே எனக்கு பொருத்தமானதா ஒண்ணா இருந்தது. நீங்களும் படிச்சு பாருங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோபுரம் மாரி ஒண்ணு வச்சிருக்காங்க. விளக்கு கோபுரம். அதுக்கப்புறமேல்ட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சாமிய வந்து போய் பார்த்துட்டு, தொட்டு கும்பிட்டுட்டு, பாதத்த எல்லாத்தையுமே தொட்டு கும்பிட்டுட்டு, எனக்கான வேண்டுதல் அவர்கிட்டயே வச்சுட்டு, ஒரு குறைய வந்து அவர்கிட்ட கொட்டி தீர்த்துருக்கேன். அது என்னைக்கு வந்து நிறைவேத்துறாருன்றத நானும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல, எல்லாமே உன்கிட்டயே ஒப்படைச்சுட்டேன் பாபா, நீயே பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. துவாரகமாய்க்குள்ள போயிட்டு, ரொம்ப அழகா அமைதியா இருக்கும் அந்த துவாரகமாயி. அதுல இருக்க அவருமே அந்த அப்பா ரொம்ப அம்சமா அமைஞ்சிருப்பாரு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம வேற எதையும் தொட்டு கும்பிட முடியாது. பாபாவோட பாதத்த மட்டும் தான் தொட்டு கும்பிட முடியும். அது பாருங்களேன், அவரு உண்மையா ஒரு ரியலா உட்காந்துருக்க மாரி இருக்கும். அதே மாரி அவரோட வசனம் நம்பிக்கை, பொறுமை. நம்பிக்கையா இருந்து பொறுமையா நம்ம வெயிட் பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம நெனச்சத அவரே வந்து நம்மளுக்கு நடத்தி குடுப்பாருன்றது உண்மையான ஐதீகம் அது. யாருக்கெல்லாம் வந்து பாபா பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.